இன்வெஸ்ட்மெண்ட்லேயே வந்து நம்பர் ஒன் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த். நீங்கள் எப்படி உங்கள் ஹெல்த்தில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்றது தான் ரொம்ப முக்கியம். என்னை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் இக்னோர்டு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்து தான். ஏன்னா ஹெல்த்தில் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்ற ஒரு விஷயமே நிறைய பேருக்கு வந்து தெரியறதில்ல. நீங்கள் கோடி கோடியாக நாளைக்கு நீங்கள் சம்பாதிக்கிறீங்கன்னே வச்சுக்கோங்க, அதை அனுபவிக்கிறதுக்கு வந்து உங்கள் உடம்புல வந்து தெம்பும் ஆரோக்கியமும் கண்டிப்பாக வேணும். அது யாருமே பண்ணுறது கிடையாது. இங்கே உங்களுக்கு ஒரு பையனோ பொண்ணோ இருக்கான், அவனோட ஃப்யூச்சரை செக்யூர் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இன்னிலேருந்து ஒரு 5,000 ரூபா போட்டால் அவன் ஒரு 20 வயசில் வந்து அவன் பண்ணுவான்னு நினைக்கிறீங்க. அதாவது அதுக்கு அவனோட லைஃப்பில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரும்போது அந்த பணம் அவனுக்கு உதவுவான்னு நீங்கள் நினைக்கிறீங்க. இப்போது எதுவுமே உங்ககிட்ட இல்லை, ஆனால் நீங்கள் அவங்ககிட்ட இருக்கீங்க, கரெக்டாக? அதே 20 வருஷம் கழித்து நீங்கள் இருப்பீங்கன்ற நம்பிக்கை உங்களுக்கு இருந்ததுன்னா அப்போ அவனுக்கு வர பிரச்சனை நீங்கள் ஹேண்டில் பண்ண தானே போகிறீங்க, நீங்கள் பார்த்துக்க போகிறீங்க. ஆனால் அப்படி யோசிக்கிறது கிடையாது யாரும். அதை தான் நான் சொல்ல வரேன். நம்ம இல்லைனாலும் நம்ம பையனுக்கு வந்து ஒரு செக்யூரிட்டி. இது என்ன லாஜிக்குன்னு எனக்கு புரியல, ஆனால் இப்படி தான் வந்து எல்லாருமே வந்து நகர்ந்துட்டுருக்கோம். 60 இயர்ஸில் நான் சேர்த்துருவேன், 70 இயர்ஸில் நான் சேர்த்துருவேன் அப்படின்ற ஒரு தாட். அது 60ன்றது ஒரு ஆவரேஜ் ஏஜ் டெத்துன்னு சொல்லி எல்லாருக்குமே ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஆனால் உண்மையிலே வந்து 60 இயர்ஸில் தான் நம்ம இறக்க போகிறோமா, இல்லை இப்போ இறக்க போகிறோமா, இல்லை 100 வயசு வந்து இருப்போமான்ற விஷயம் எதுவுமே நம்ம கண்ட்ரோலில் இல்லைல்ல. அப்போ நீங்கள் ஏன் 60ன்றது வந்து ஒரு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறீங்க? இதுதான் வந்து நமக்கு நடக்கிற பெரிய பிரச்சனையில் ஒரு முக்கியமான பிரச்சனை. 60 இயர்ஸில் நம்மளோட ரிட்டைர்மெண்ட், என்பிஎஸோட இது 6 இயர், நீங்கள் போகிற இன்சூரன்ஸ் வந்து 60 இயர்ஸ், எல்லாமே 60 இருக்குமா? ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஒரு ப்ரெஷர் பில்ட் ஆகுது. ஸோ நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க? நான் இல்லைனாலும் என் பையனுக்கு இது வந்துருக்கணும், நான் இல்லைனாலும் இது நடக்கணும். நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் இருப்பேன்னு நீங்கள் நினைக்கிறது தான் வந்து முக்கியம். அதுக்கு என்ன வேணும்னா நீங்கள் உங்கள் ஹெல்த்தில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ரீசெண்டாக நான் வந்து ஒரு புக் படித்தேன். ஆக்சுவலி ரீசெண்டில் கொஞ்ச நாள் முன்னாடி. அந்த புக்கோட நேம் வந்து இக்கிகாய். தமிழ்லேயும் இருக்குது, ஆங்கிலத்துலேயும் இருக்குது. அந்த புக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜப்பானில் இருக்கிற ஒரு ஊர், ஒகேனவான்ற ஒரு ஊரில் மக்களோட லைஃப் ஸ்பேன் இருக்குல்ல, அது வந்து பார்த்திங்கன்னா உலகத்தில் மற்ற இடத்துல இருக்கிறத விட அதிகமாக இருக்குது. ஆவரேஜாக வந்து ஒரு ஆண் வந்து 87 வயசு இருக்கும், அப்புறம் ஒரு பெண் வந்து 89 வயசு இருக்கும் வாழ்கிறாங்க. ஆவரேஜாக 100 வயசை கடந்து வாழ்ந்த நிறைய பேர் அங்கே இருக்காங்க. ஹையஸ்ட்டு வந்து 124ன்னு நினைக்கிறேன். அந்த ஏஜ் இருக்கும் இருந்த நிறைய பீப்புள் வந்து இருந்திருக்காங்க. அந்த ஊரில் எப்படி அவங்க வந்து அவ்வளோ நாள் வாழ்கிறாங்க அப்படின்ற பார்வை தான் இந்த புத்தகம் வந்து இருக்கும். யாருக்குன்னா வந்து சான்ஸ் கிடச்சிதுன்னா ஒரு 200-300 ரூபா வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னா அந்த புக்கை வாங்கி படித்து பாருங்கள். யாருமே அங்கே 60 இயர்ஸில் ரிட்டைர்மெண்ட்ற அந்த கான்செப்டே அங்கே கிடையாது. அதுதான் வந்து அங்கே ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். 70 வயசில் 80 வயசில் இருக்கிற நிறைய பேர் வந்து எங்கே போகணுன்னாலும் சைக்கிள்லேயோ நடந்தோ போய் தான் வாங்கிட்டே வருவாங்க. ஆக்சுவலாக அது ஒரு தீவு. எந்த பொருளும் வந்து இம்மிடியேட்டாக கிடைக்காது. ஸோ அவங்க ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போய் வாங்கிட்டு வந்து ஸ்டோர் பண்ணிவிட்டு வாழ்வாங்க. அவங்களோட லைஃப் வந்து ரொம்ப சிம்பிள். அவங்க வந்து இந்த பெரிய டெக்னாலஜிஸில் பக்கம்லாம் எதுவுமே போக மாட்டாங்க. அந்த புக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த புக்கு படித்ததுக்கு அப்புறமா தான் எனக்கு வந்து நிறைய வந்து ஒரு புரிதல் வந்து ஏற்பட்டுச்சு. ஸோ அந்த புக்கை படிக்கிறதுக்கு நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன், படித்து பாருங்கள். அதில் வந்து ஹெல்த்தோட இம்பார்ட்டன்ஸ் வந்து இருக்கும், உங்களோட கோல் வந்து என்னன்றது இருக்கும், உங்களோட லைஃப் வந்து 100 வயசுக்கு மேலே நீங்கள் இருப்பீங்கன்ற ஒரு நம்பிக்கை வர்றதுக்கு எந்த மாதிரியான ஒரு மனநிலை வந்து உங்களுக்கு வேணும்னு இருக்கும். ஸோ நீங்கள் உங்களோட கோலுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய ஹெல்த்துக்கும் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும்போது நாளைக்கு நீங்கள் அந்த கோல் அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த கோலோட பெனிஃபிட்டை நீங்கள் என்ஜாய் பண்ணுறதுக்கு உங்கள் ஹெல்த் வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ டைம், அதுக்கப்புறமா வந்து ஹெல்த்து, இது ரெண்டும் தான் உங்களோட பெஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். இது ரெண்டுத்துக்குமே ₹1 தேவையில்லை. அதுதான் வந்து இதில் இருக்கிற பியூட்டி. உங்கள் டயத்தை நீங்கள் எங்கே ஸ்பெண்ட் பண்ணணுன்றது நீங்கள் டிசைட் பண்ணால் மட்டும் போதும். இன்றைக்கி நான் வந்து நெட்ஃப்ளிக்ஸுக்கு போகணுமா, இல்லை யூடியூப்பில் போயிட்டு ஸ்டாக் மார்க்கெட் பற்றி படிக்கணுமா, இது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ இதுக்கு 5 பைசா தேவையில்லை. அதே மாதிரி உங்கள் ஹெல்த்துக்கு நீங்கள் ஜிம்முக்கெல்லாம் போக வேண்டாம். நீங்கள் போயிட்டு 12,000 15,000 கட்டி மெம்பர்ஷிப் எல்லாம் வாங்கவே வேண்டாம். சிம்பிளாக வீட்டில் 100 புஷ்அப்ஸ் கூட நீங்கள் எடுக்கலாம். ஸோ இந்த 2 விஷயம் நீங்கள் பண்ணுறதுக்கு எதுவுமே தேவையில்லைன்றது தான் பாயிண்ட்டு. ஸோ இந்த 2 இன்வெஸ்ட்மெண்ட்ஸை நீங்கள் எந்த அளவுக்கு வந்து நீங்கள் ரெகுலராக இன்வெஸ்ட் பண்ணி ரெகுலராக வந்து அதோட க்ரோத்தை வந்து நீங்கள் மானிட்டர் பண்ணுறீங்களோ
அந்த அளவுக்கு இது ரெண்டுமே உங்களுக்கு வந்து ஃப்ரூட்ஃபுல்லான ஒரு ரிசல்ட்டை வந்து கொடுக்கும். ஸோ நான் சொன்ன இந்த 2 விஷயத்தையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கன்னு நான் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அடுத்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பற்றி என்னோடய அடுத்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஆல் த பெஸ்ட். நன்றி, வணக்கம்.